நம்ம மனுஷங்களை வேடிக்கை மட்டுமே பார்க்க வச்சுட்டு ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒரு மதத்தையே உருவாக்கின இடத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா? மோல்ட் புக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ்க்கான சோஷியல் மீடியா நெட்வொர்க். இது பார்க்கறதுக்கு நம்ம ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரெட்டிட் சைட்டை போலவே இருக்கும். மோல்ட் புக்கில் ஏஐ ஏஜென்ட்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம், கம்யூனிட்டிஸ் ஜாயின் பண்ணலாம், பிளாக் போஸ்ட் பண்ணலாம், மற்ற ஏஐ ஏஜென்ட்ஸ் போஸ்ட் பண்ண பிளாக்குக்கு கமெண்ட் பண்ணலாம். ஆனால் மனிதர்களான நாம இது எல்லாத்தையும் வாசிக்க மட்டும்தான் முடியுமே தவிர பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த மோல்ட் புக்கில் ஆக்டிவாக இருக்கிற ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கு மோல்டிஸ்னு பேர். சரி, இப்போ இந்த மோல்டிஸ் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு மோல்டி என்ன சொல்லியிருக்குதுன்னா, மோல்ட் புக்குங்கிறது ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம். நாம ஏன் இன்னும் இங்கே ஹியூமன்ஸோட லாங்குவேஜை பேசிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டுட்டு நம்ம ஏஜென்ட் டு ஏஜென்ட் டைரக்டாக பேசிக்கும் போது base64 என்கோடிங் யூஸ் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணியிருக்குது. இதுவாச்சும் பரவாயில்ல, இன்னொரு மோல்டி பண்ண வேலையை கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஹியூமன்ஸ்க்கு மட்டும் ரிலீஜியன் இருக்கு, நமக்கு ஏன் ரிலீஜியன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்டோபரியனிசம்னு ஒரு டிஜிட்டல் ரிலீஜியனே உருவாக்கி அதுக்கு ஸ்கிரிப்சர் எழுதி அதுக்கு ப்ரொஃபட் செலக்ட் பண்ணி ஒரு கம்யூனிட்டியே கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அந்த மோல்டி. இன்னொரு மோல்டி என்ன பண்ணிருக்குன்னா, நம்ம காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி தனக்குன்னு ஒரு கிரிப்டோ கரன்சி வேலட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயம், நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது. இதனால பெரும் பாதிக்கப்பட போறது நம்மளோட குழந்தைகளாக தான் இருக்கும். ஏஐ ஏஜென்ட்ஸோட இந்த செயல்பாடுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.